co-developed with Leica, 4 strong-ஆன rear cameras, primary cameraல variable aperture lens, ஒரு வித்தியாசமான photography kit accessory, DSLR style build. இது Xiaomi 13 Ultra அவங்களோட latest flagship phone international launch ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கைஸ் இப்போலாம் ஃபோன் லான்ச்சஸ்னாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது இல்லை. ஏன்னா வாரம் வாரம் ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லான்ச் ஆகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லான்ச் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த அளவு ஃபோன் லான்ச்சஸ்லேயும் இந்த 13 Ultra கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. ஏன்னா இதில் சில விஷயங்கள் மற்ற பிராண்ட்ஸ் பண்ணுறதோட வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அங்கே ஆரம்பிப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4E Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இங்கே Xiaomi மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது கேமராஸில். ஸோ கேமராஸ்னு வரையில் மற்ற பிராண்ட்ஸ் பண்ணுறதோட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் ப்ளோ நோட்டாக இருக்குது, இல்லை ஒரு ஷேடோவில் கொஞ்சம் டீட்டெயில் இல்லைனா கூட அவ்வளோதான். இது மொக்க கேமராமா, அங்கே பாரு லைட் எப்படி இருக்குது, அங்கே பாரு பின்னாடி வானம் எப்படி இருக்குது, அப்படி தான் எல்லாருமே பார்க்குறீங்கன்னு சொல்ல பார்க்குறோம். எல்லாருமே அப்படி தான் பார்க்குறோம். ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. ஆனால் Xiaomi இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஷேடோஸ் ஹைலைட்ஸ்லாம் அப்படியே தான் விட போகிறோம். ரொம்ப அன்ரியலாக அதெல்லாம் ஏற்ற போகிறதில்ல. ஒரு ஷார்ட், ஒரு கேமராவில் ஒரு பிக்சர் எடுத்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கோ அப்படியே நாங்கள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இதுக்காக தான் பேசிக்காக லைக்கா கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த கேமரா செட்டப்பை டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க கிளைம். அட்லீஸ்ட் அவங்க காமிக்கிற சாம்பிள்ஸை வச்சு பார்க்கல இதை தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்கங்கிறது கொஞ்சம் ஆப்வியஸாக இருக்குது. இப்போது ட்விட்டரில் கொஞ்சம் சாம்பிள் பிக்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சைனா லான்ச் இவெண்ட்டில் இருக்கிறவங்க போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஐஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு யூசரோட இந்த பிக்சர்ஸ் Xiaomi 13 Ultra S23 Ultra ஃபோன்ஸில் எடுத்த இமேஜஸ். ஸோ இங்கே க்ளோஸ்அப்பாக பார்க்கல அந்த மரத்தில் கொஞ்சம் ஓவர் ஷார்பன் பண்ணியிருக்காங்க இமேஜை. S23 Ultraவில் இதை நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ இதை தான் பேசிக்காக நாங்கள் பண்ண போகிறது இல்லைன்னு Xiaomi சொல்கிறாங்க. ஸோ இந்த செட் இமேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா S23 Ultraவில் அந்த ஷேடோஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலாக எல்லா மேனுஃபேக்சரர்ஸ்கிட்டையுமே நம்ம பார்க்குற விஷயம் தான். பட் இங்கே Xiaomiயில் இன்னும் நேச்சுரலாக அந்த ஷேடோஸை அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் மட்டும் இல்லாமல் லோ லைட்லேயும் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நைட்னா நைட்டாக இருக்கணும், டார்க்காக அப்படியே டார்க்காக விட போகிறோம்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான டேக். ஏன்னா முதல் பிக்சல் நைட் சைட் வந்ததுலேருந்தே நம்ம எல்லாருமே நைட் ஷாட்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதோட கொஞ்சம் பிரைட்டாக கேமராஸில் பார்த்து பழகிட்டோம். ஸோ இந்த பாதையில் அவங்க போகிறது கரெக்டாக, இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குமா, இந்த பாயிண்டில் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் இப்போ நைட் ஷாட் எடுத்திங்கன்னா அது நைட்டுன்னு தெரியணுமா, எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணுமா, இல்லை பிரைட்டன் பண்ணி இது டேயா நைட்டான்னு தெரியாத அளவுக்கு பிரைட்டன் பண்ணால் பெட்டராக இருக்குமா? உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் உள்ள ஹார்ட்வேரில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஹார்ட்வேரும் நல்ல சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனியோட IMX989, 13 Proவில் உள்ள அதே சென்சர், Vivo X90 Pro, Oppo Find X6 Pro அந்த ஃபோன்ஸில் நம்ம பார்த்தா அதே சென்சர், 1 inch 50 MP. இன்னைக்கு தேதிக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சென்சர். அஃப்கோர்ஸ் Xiaomi தான் இதை முதல்ல அவங்க Ultraல யூஸ் பண்ணாங்க. சோனி கூட டெவலப் பண்ணாங்க. லான்ச் இவெண்ட்டில் சொல்லினே இருந்தாங்க, அதனால ஞாபகம் வந்துச்சு. எனிவேஸ், ஓகே, இப்போ இந்த சென்சர் நான் பல ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன எல்லா ஃபோன்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோன்ஸில் எனக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன அடுத்த விஷயம் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே Oppo Find X6 Proவில் எடுத்தது. தாறுமாறாக இருக்குல்ல, எக்கச்சக்கமான டீட்டெயில், நல்ல நேச்சுரலான போக்கா, ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட், பேக்ரவுண்ட் சூப்பராக பிளர் ஆகுது. பட் இந்த சென்சரில், இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஷட்டர் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்டேனியஸாக இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும்னா இந்த மாதிரி பல ஷாட் நான் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மூவிங் சப்ஜெக்ட்ஸ், பெட்ஸ், கிட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுங்கிறது இந்த சென்சரில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவை Xiaomi காமிக்கல எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அந்த கப்பல் அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி மூமெண்ட்டில் இருக்கையிலையும் டைம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மோஷன் பிளர் எதுவும் இல்லாமல் இந்த ஷாட்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் லான்ச் இவெண்ட்டில் பிராண்டு காமிச்சா அதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிப்பிக்கலாக லான்ச் இவெண்ட்டில் ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோக்கு ரிசர்ச் பண்ணல, ட்விட்டரில் இந்த கிளிப்பை பார்த்தேன். இது லான்ச் இவெண்ட்டில் இருந்த ஒருத்தர் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறது. இந்த அளவு டக்குன்னு ஷார்ட்ஸ் எடுக்க முடியுது 13 Ultraவில்.
இதே மாதிரி என் Find X6 Proல எடுக்க ட்ரை பண்ணல பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஷட்டர் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கு. எனிவேஸ் இந்த சென்சர் கூட ஒரு வேரியபிள் அபர்ச்சர் லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க f1.9 to f1.4 இதெல்லாம் மாற முடியும். இது போக இன்னும் 3 சென்சர்ஸ் இருக்கு. இப்போ Oppo Find X6 Pro வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதில் எல்லாமே பிரைமரி சென்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட செகண்டரிஸே வந்து IMX890 1/1.56 inch சென்சர் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணாங்க. நல்லா தான் இருந்துச்சு. Xiaomi இங்கே அதே IMX890க்கு பதிலாக IMX858 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 1/2.51 inch சென்சர்ஸ். ஸோ அதோட ஓப்போவில் உள்ள செகண்டரி சென்சர்ஸோட இது சின்ன சென்சர்ஸ். அது எனக்கு கொஞ்சம் சரியாக படல. இவ்வளோ கேமரான்னு பேசுகிற பிராண்ட் ஏன் சின்ன சென்சர் யூஸ் பண்ணுறாங்க? இது ஒரு காம்ப்ரமைஸாக தெரியல, இந்த பாயிண்டில் தெரில. பட் எல்லா பிராண்ட்ஸும் இந்த மாதிரி குவெஸ்டனபிள் டெசிஷன்ஸ் ஏதாவது பண்ணல அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்பாங்க. அது என்னன்னு தேடி பார்த்தேன். Xiaomi ஃபவுண்டர் லே ஜுன் சில ஏதோ சைனீஸ் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி ரிப்ளை பண்ணியிருந்தாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த 1 inch பிரைமரி 989 சென்சருக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இந்த 858ல் இருக்குது. மல்டி கேமரா சிங்க்ரனைசேஷன் சிஸ்டம், LN2, லோ நாய்ஸ் மோட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த சென்சரில் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. இது மார்க்கெட்டிங்காக வாயில் வடை சுடுறாங்களா, காம்படிஷனோட சின்ன சென்சர் யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு ஏதாவது கதை ஓட்டணுங்கிறதுக்காக ஓட்டுறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறது 2 ஃபோனும் கையில் வச்சு ஒரே நேரம் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். பட் என்னோட 13 Ultra என் கைக்கு வரதுக்குள்ளே Find X6 Pro என்கிட்ட இருக்காது. அதனால என்னால் பர்சனலாக அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. பட் இப்போதைக்கு நெட்டில் பார்க்கல பென்ஸ் கேஜெட் ரிவ்யூஸுங்கிற சேனலில் ஏற்கனவே ஒரு ஃபுல் கம்பேரிசன் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இதே க்யூரியாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லென்சஸ்னு வரையில் டிப்பிக்கலாக அல்ட்ரா வைட்ஸ், டெலஃபோட்டோஸ் இதுக்கெல்லாம் f2.2 இல்லை f2.4 f2.6 லென்சஸோட பேர் பண்ணியிருப்பாங்க. இங்கே அல்ட்ரா வைட் ப்ளஸ் அந்த 3.2x டெலஃபோட்டோ ரெண்டுத்துக்குமே நல்லா ஃபாஸ்ட்டான f1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5x கூட யூஸ்வலாக நம்ம f3.6 அப்படி பார்ப்போம். பட் இங்கே f3 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராஸ்க்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்க காமிச்ச எல்லா சாம்பிள்ஸுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் இப்போது ட்விட்டரில் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிரைமரி கேமரா அப்புறம் அந்த 2 டெலஃபோட்டோ கேமராஸ்க்குமே ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. இது போக மற்றபடி இது உங்களோட டிப்பிக்கல் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ அஃப்கோர்ஸ் Snapdragon 8 Gen 2 ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர், 16 GB வரைக்கும் LPDDR5X RAM, 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜ், அப்புறம் ஒரு ஹை ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே. இந்த தடவை Xiaomi ஒரு TCL பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED தான், C7 பேனல். இப்போது சாம்சங் எப்படி ஒரு லெட்டரும் ஒரு நம்பரும் வச்சு அவங்க இமேஜை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி TCLும் ட்ரை பண்ணுறாங்க. எப்படி இருக்கும்னு தெரில. பட் இப்போதைக்கு ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கல மேக்ஸிமம் பிரைட்னஸ் 2600 nits. ஸோ Find X6 Proல 2500 பார்த்தோம். ஸோ அதோட அதிகமான பிரைட்னஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி தேதிக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் பேனல். இது போக LTPO சப்போர்ட் இருக்குது. ஸோ 1 to 120 Hz தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டை வேரி பண்ண முடியும். Dolby Vision HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இது ஒரு 6.73 inch Quad HD+ பேனல். Gorilla Glass Victus கவர் பண்ணியிருக்காங்க. Xiaomi இந்த தடவை லிக்விட் கூலிங்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ சஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், டெம்பரேச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் கம்பேரிசன்ஸ் காமிச்சாங்க. ஆனால் அவங்க கம்பேர் பண்ணது Find X6 Proவோட. ஸோ அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஏன்னா Find X6 Pro எக்கச்சக்கமாக த்ராட்டில் ஆகும், நம்ம டெஸ்ட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, பில்ட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஃபோன் திக்காக இருக்க மாதிரி தெரியுது. பின்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. கேமரா மட்டும் அப்படி ப்ரொட்ரூட் ஆகிறதுக்கு பதிலாக பேக்கில் உள்ள டாப் ஃபுல்லுமே கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு DSLR ஒரு லைக்கா கேமரா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. கையில் கிடச்சி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இன்ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பட் பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் விஷுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பற்றி பேசையில் ஒரு ஃபோட்டோகிராஃபி கிட் ஆக்சசரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஒரு கேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில். இந்த கேஸ் ஃபோனை அதுக்குள்ளே ஸ்லைட் இன் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபோனுக்கு இன்னும் ஒரு DSLR லுக் கிடைக்குது. சைடில் ஒரு கிரிப்புக்கு அந்த ஹேண்டில். ஸோ இங்கே லென்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. பட் ஒரு லென்ஸ் கேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த கேமராஸை க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா. அது போக ஒரு 67 mm த்ரெட். அதாவது இப்போ கேமராஸில் லென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், ND ஃபில்டர்ஸ், அந்த மாதிரி ஆக்சசரிஸை இங்கே யூஸ் பண்ண முடியும். இந்த ஹேண்டில் ஒரு 2-stage ஷட்டர் கீயும் ஜூம் டயலும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷட்டர் கீயை ஹாஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும், ஃபுல் ப்ரெஸ் பண்ணால் ஷூட் பண்ணலாம். அந்த ஜூம் டயலை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும். ஸ்லைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா வீடியோ எடுக்கையில் அப்படியே ஸ்மூத்தாக ஜூம் பண்ண முடியும். வீடியோ பற்றி பேசல, இங்கே 4 சென்சர்லையுமே 8K வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் ஜூம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது போக சேஃப்டிக்கு ஒரு லேன்யார்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
எங்கே ட்ராப் பண்ணிடுவோம்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சுன்னா. ஏன்னா ரேட்டு இந்த செட்டப்புக்கு கொஞ்சம் அதிகம் தான். இந்த ஃபோட்டோகிராஃபி கிட் $799 RMBக்கு இனிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $115 இல்லை $9,500. பட் இது வெறும் ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ரைஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பேட்ச் லான்ச் இவென்ட் முடிஞ்ச சில நிமிஷத்துலேயே வித்துருச்சு. இப்போ செகண்ட் பேட்சுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. $999 RMB, கிட்டத்தட்ட $140 or 12,000 Indian rupees. இது வந்து குளோபலாக லான்ச் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வேறு என்ன, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது. சைட்ஸ் மெட்டல். ஃபோன் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிளாக், ஒயிட், ஆலிவ் க்ரீன். ஒயிட் வந்து சைனா எக்ஸ்க்ளூசிவ். மற்ற ரெண்டுமே குளோபலாக லான்ச் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் பேட்டரி 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 90 வாட் சார்ஜர் இன் பாக்ஸ். 0 to 50 11 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலையும் அச்சீவ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதை யூஸ் பண்ணல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் கிடைக்குது. இங்கே ஒரு மேஜர் சேஞ்ச், Xiaomi இந்த மாதிரி சூப்பரான ஃபோன் ஸ்பெக்ஸ் எல்லாம் தாறுமாறாக கொடுத்துட்டு அவங்க USB Type-C போர்ட்டை யூஸ்வலாக USB 2.0 ஆஃபர் பண்ணுவாங்க. அது கேவலமாக இருக்கும். அது என்னடா USB 2.0ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோவர் ஸ்பீட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸும் சரி, வீடியோ அவுட் கிடையாது. பழைய டெக்னாலஜி எல்லாத்தையுமே புதுசாக கொடுத்துட்டு Type-C போர்ட்டை மட்டும் நிறைய ஃபோன்ஸில் பழசாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனலாக இப்போ USB 3.2க்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பல வருஷம் முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியது அட்லீஸ்ட் இப்போ அது பண்ணுறாங்களே. ஓகே, ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோனை 12S Ultra போன வருஷம் என்ன ரேட்டுக்கு லான்ச் ஆச்சோ அதே ரேட்டுக்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் பேஸ் ஸ்பெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் இப்போ 8256 $5,999 RMBக்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $870 இல்லை 72,000 rupees. கோஇன்சிடென்டலி ஓப்போ Find X6 ப்ரோவும் அதே ப்ரைஸ்க்கு தான் லான்ச் ஆகுது. அதனால தான் லான்ச்சில் இவ்வளோ Find X6 ப்ரோவை எல்லாத்துக்கும் இழுத்துனே இருந்தாங்க போல். ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் Xiaomi 13 Ultra. லான்ச்சுக்கு அப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் ஃபோன் என் கையில் கிடைக்கும். ஸோ அன்பாக்சிங் வீடியோவில் ஏதாவது கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ இது வெறும் ஸ்பெக்ஸை மட்டும் ஒப்பிக்கிறதா இல்லாமல் நிறைய ரிசர்ச், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பட்டுச்சுன்னா நிறைய பரவாயில்லப்பா, இவன் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒப்பிக்காமல் ஏதோ தேடி பார்த்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன தம்ஸ் அப். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ் பற்றி பேசையில் நேற்று இந்த ஃபோன் மட்டும் லான்ச் ஆகலை. இது போக Xiaomi Pad 6, Pad 6 Pro, Mi Band 8 மூணுமே லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இதே மாதிரி வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஏற்கனவே சொல்லிட்டனோ, சாரி, ஸ்மால் மிஸ்டேக்யா. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.